ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி சொல்லி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம் பேக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவாக வரும். ஸோ நான் வந்து இப்போது மேல்மருவத்தூர் கோயிலுக்கு மாலை போட இப்போ கோவிலுக்கு போகிறேன், வெள்ளிவாக்கம் வரைக்கும் போகிறேன். ஸோ அந்த கிளிப்ஸு நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இது எத்தனாவது வருஷம்னு சொல்லிட்டு. எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஆல்ரெடி 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். இப்போது தேர்ட் டைம் போகிறேன் நான் கோயிலுக்கு. ஒரு டைம் வந்து என் வினிஷ் கை குழந்தையா இருந்தான், இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்தான், இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆசை போகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இப்படியே என்னை வச்சுருந்தா வருஷம் வருஷம் வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நிறைய வேண்டுதல் இருக்குது. ஸோ அதுக்காக போய் அம்மனை பார்த்து கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் தான் திருப்தியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். ஆல்மோஸ்ட் வீடெலாம் ஃபுல் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, ஆல்ரெடி க்ளீனிங் தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ், லாங் வீடியோஸ், 2-3 வீடியோஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகாஸ் என் பையனுக்கு வந்து வீடு பூஜை, ஐயப்பன் பூஜை, கன்னி பூஜை போட போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் மாலை போட போகிறதையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சாமி ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ கோயிலாண்ட போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரௌண்ட் ஒரு 9 பீப்புள்ஸ் to 10 பீப்புள்ஸ் தான் இருந்தோம் மாலை போடுறதுக்கு. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் போவோம். ஜென்ட்ஸ் வந்தாலும் அவங்க வேறு டீமாக அனுப்பிட்டு நாங்கள் வேறு டீமாக போவோம். ஏன்னா எல்லாம் ஜென்ட்ஸ் அலோட் பண்ண மாட்டாங்க, எங்கள் பஸ்ஸில் வர எங்கள் டீம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து மஞ்சளும் பொட்டு வச்சாங்க. அந்த மஞ்சள் குங்குமம் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் அதை வச்சு விட்டாங்க. அதில் குழந்தைங்க கூட இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது எல்லாரையும் பார்த்த உடனே. அண்ட் பார்த்திங்கன்னா எங்களோட குருசாமி வந்து இவங்க தான். ஸோ எங்கள் 2004லேருந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே வச்சதுக்கப்புறம் எனக்கு வைக்கவே இல்லையா, அப்புறம் என்னை பிடிச்சி வச்சு விட்டாங்க. அப்படியே வைக்கவுள்ள ஐஸ் கட்டி தேய்ச்ச மாதிரி இருந்தது முகத்தில். சேன் பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போய் மாலை போட கோயில் உள்ளே போயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான். வெளியே பார்த்தீங்கன்னா லைட் கூட இருக்காது. ஸோ நான் டார்ச் லைட் வச்சு தான் அடித்து தான் வீடியோஸ் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடிஞ்சுது. அது உள்ளே போனோடனே போட்டு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ போகலாம். ஸோ see the next video. Tata, love you all.